ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ விஷன் அகாடமியில் சூப்பர் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கு நமக்கு வெப் போர்ட்டலும் நமக்கு நிறையா இருக்குது. நம்ம பேட்சில் ப்ரீலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா பசங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல ஸ்டடி பேட்சில் எதுக்கு போகுது, நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. அது போக நமக்கு ஸ்டடி பேட்சும் போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்டடி பேட்சில் ஆல்ரெடி ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு பசங்களும் இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட மெயின்ஸ் பசங்களும் இருப்பாங்க, ப்ரீலிம்ஸ் பசங்களும் இருப்பாங்க. ஓகேவா? இதில் ப்ரீலிம்ஸ் பசங்களுக்கு பேசிக்கலி சொல்லித்தர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, பசில் இது மாதிரி சொல்லித்தர மாதிரி இருக்கும். மெயின்ஸ் பசங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் பசங்கன்னா ப்ரிலிம்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. மெயின்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அவங்களுக்காகவும் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராவது நம்மளை கவனிச்சிட்டே இருந்தாலோ இல்லை நமக்கு பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலும் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக சூப்பர் பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேவா? இதை நாங்கள் ஸ்டடி பேட்ச்னும் சொல்லலாம். ஓகேவா? அது போக நம்ம அகாடமியில் நமக்கு எக்ஸாம் கைடன்ஸ் ஆப்பும் தரும். ஓகேவா? இதில் நம்ம பேங்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா மார்க் டெஸ்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. இதான் நமக்கு நீங்கள் கூகுளில் போய் ஆன்லைன் எக்ஸாம் கைடன்ஸ் .in போட்டாலே போதும், உங்களுக்கு வந்துடும். பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பசங்க பார்க்கலாம். நம்மகிட்ட இப்போ பேங்கிங் இருக்கா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே எல்லாமே இருக்கும். இதில் நம்ம பேங்கிங்கில் ஐபிஎஸ் கிளர்க் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு ஐபிஎஸ் கிளர்க் தான் வரப்போகுது. நம்மகிட்ட எஸ்பிஐ கிளர்க் வரப்போகுது, இப்போ ஐபிஎஸ் கிளர்க் வரப்போகுது. இதுக்கு மாதிரி நம்ம முடிஞ்சது வந்து எஸ்பிஐபியும் ஐபிஎஸ்பியும் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஐபிஎஸ் கிளர்க் பார்க்கலாம். ஓகேவா? நம்மகிட்ட டெஸ்ட் நிறையவே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, செக்ஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட் வைஸ் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது எக்ஸாம் கைடன்ஸில். ஓகேவா? இதில் நம்ம எக்ஸாம் போட போகிறோம், டெஸ்ட்டு போட போகிறோம். ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான். 10, 16 கிட்ட 23 டெஸ்ட் இருக்குது. ஹார்ட் லெவலு, மாடரேட் லெவலு, சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஈஸி லெவலு. ஓகேவா? போட போகிறோம். இதில் நமக்கு செக்ஷன் டெஸ்ட்டு போடலாம். செக்ஷன் டெஸ்ட்டு யாருக்கு? ப்ரிலிம்ஸ் பசங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரீசனிங் இருக்குது, குவான்ஸ் இருக்குது. எனக்கு ரீசனிங்கில் சில டாபிக் தான் தெரியும், குவான்ஸில் சில டாபிக் தான் தெரியும். நான் என்ன பண்ணுறது? ஃபுல் டெஸ்ட் போட்டு தயங்குவாங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக்ஷன் டெஸ்ட் போட்டுக்கலாம். டாபிக் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். இங்கே சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது பார்த்தியா, அதான் டாபிக் டெஸ்ட். ஓகேவா? டாபிக் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம், செக்ஷன் டெஸ்ட்டும் போட்டுருக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செக்ஷன் டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? வியூ பார்க்கலாமா, சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, ரீசனிங் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ரீசனிங் போட்டிருக்காங்க. பாருங்கள், 25 போட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 35 கொஸ்டின், 25 போட்டிருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ் பசங்களுது. ஓகேவா? ஓகே, என்னென்ன போயிருக்கு? ரீசனிங் போயிருக்கா, பசில் போயிருக்கு. ஓகே, பசில். நெக்ஸ்ட் ஒன் சிலாஜிசம். தப்பு பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று, எதை பார்க்கலாமா? எது தப்பு பண்ணியிருக்காங்க? ஓகே, பசிலில் ஏதோ சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போல். அட்டன் பண்ணாதது பிளட் ரிலேஷன் அட்டன் பண்ணல. ஓகேவா? இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனலைஸும் பண்ணிக்கலாம். வெயிட், அப்படிதான். ஓகே, நம்ம பாருங்கள், நம்ம 1057 67வது ரேங்க் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கோரும் காமிச்சிடும், அட்டம்ப்ட்டும் காமிச்சிடும். நீங்கள் வந்து 27 அட்டம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 24.5. ரீசனிங்கில் ஐபிஎஸ் கிளர்க்கில் இது டீசென்ட். ஓகேவா? ஆக்சுவலாக ஐபிஎஸ் கிளர்க்கில் 30க்கு மேலேயாவது எடுத்துருக்கணும். இது வந்து உங்களுக்கு டீசென்ட். இப்போ தான் ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா ஓகே, டீசென்ட்டு. அதே பர்சன்டேஜ் வந்து நமக்கு 93 இருக்குது. எப்பயுமே பர்சன்டேஜ் 90 மேலே வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணால் மாறும், டஃப்னஸ் லெவல் எப்படி வேணால் மாறும். ஓகேவா? எப்பவுமே உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் பர்சன்டேஜாக ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 35க்கு 20 எடுத்தோ இல்லை 18 எடுத்தாலுமே ஓகே தான், பிரச்சனை இல்லை தான். ஆனால் டஃப்னஸ் லெவல்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் ஈஸியாக போட்டால் நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். பேப்பர் டஃப்பாக இருந்தால் தான் நம்ம அவங்க போடாத லெவலில் நம்ம போடுவோம். ஓகேவா? டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எப்பயுமே 90க்கு மேலே பர்சன்டேஜ் வச்சுக்க பாருங்கள். ஓகேவா? இது செக்ஷன் டெஸ்ட், இது ப்ரிலிம்ஸ் பசங்களுக்கு. மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறது? ஃபுல் டெஸ்ட்டு, மெயின்ஸ் டாபிக் நம்ம போட்டே ஆகணும். ஓகேவா? ஓம் ஒன்று பார்க்கலாம். நெட்டு கிடைக்கலையா? சூப்பர். பேங்கிங், அதில் ஐபிஎஸ் கிளர்க் பார்த்துட்டு இருந்தோமா? ஓகே, வியூ ஆல் டெஸ்ட். ஓகே, இதில் ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு இது ஃப்ரீ டெஸ்ட் தான். இது ஃப்ரீ டெஸ்ட் தான், மற்றதெல்லாம் நமக்கு இது தான். இது ஆக்சுவலாக என்னென்னா மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் அகாடமியில் படிக்கிற எல்லா பசங்களுக்குமே இந்த கொடுத்துருவோம், நாங்கள் ஐடி கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா,
கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்போயே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துரும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் தனியாலாம் பே பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வேறு வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க இல்லையா கோர்ஸுக்கு, அதுலேயே உங்களுக்கு இதுவும் வந்துடும். ஓகேவா? ஆல் விஷன் அகாடமி பசங்களுக்கும் அதே மாதிரி இப்போ டெஸ்ட்லாம் போட்டாங்க இல்லையா, அது மாதிரி IBPS டெஸ்ட் போட்டாங்க இல்லையா, பிலிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸ் பசங்களாலும் சரி, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. இப்போ போனதில் நம்ம IBPS கிளர்க் ரீசனிங்கில் சிலாஜிசம் பசில் ஒன்று தப்பு பண்ணாங்க. ரெண்டாவது பிளட் ரிலேஷன் போடலை, அதில் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, சிலாஜிசம் தப்பு பண்ணாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக உட்காந்து நம்ம ஸ்டடி பேஸில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேவா? இது நீ தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல நீ ஸ்பீடாக போட்டிருக்கணும், உனக்கு பசில் வரலையா நீ அதிகமாக போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகே, இங்கிலீஷ், ஆப்டியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஓகேவா, எல்லாமே இருக்குது. இது டைரக்ஷன். ஓகேவா? மொத்தம் 35 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து டெஸ்ட்டு போடலை, இது உங்களுக்காக காமிக்கிறது. ஓகேவா? இது போல் உங்களுக்கு கடைசியாக ரேங்க்கு, ஸ்கோரு, பர்சன்டேஜும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நமக்கு இருக்குது பாருங்கள். சாரி, பேங்கிங், இதில் பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு எல்லாமே இருக்கும். IBPS கிளர்க்கு, SBI, RBI அசிஸ்டண்ட்டு, IBPS PO ஆஃபீஸரு, IBPS கிளர்க்கு, SBI PO, IBPS PO. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் IDBI எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ நம்ம IDBI வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் ஆகிடுச்சு. ஈவன் நம்ம அதுக்குமே நம்ம டெஸ்ட் பேக் இருக்குது. IBPS SO இருக்குது, அப்போது IBPS RRB அசிஸ்டண்ட்டும் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டடி பேட்ச் வந்தால் வேறு என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது. நான் சொல்லிட்டேன், ஃபிலிம்ஸும் சொல்லிட்டேன், மெயின்ஸ் பசங்களும் சொல்லிட்டேன். ஃபிலிம்ஸ் பசங்க நம்ம பெனிஃபிட் ஆகலாம், மெயின்ஸ் பசங்க நமக்கு பெனிஃபிட் ஆகலாம். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எத்தனை பசங்க இருக்காங்க? ஓகேவா? சிம்பிள். இப்போ ஆல்ரெடி ஸ்டடி பேட்சில் பேங்கிங் அண்ணா நகரில் 10 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகேவா? அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, இப்போ என்ன லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க மார்க்கு வந்திருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணணும். ஓகேவா? நாங்கள் செக் பண்ணுவோம். ரெகுலராக வரணும் எக்ஸாமுக்கு, ஸ்டடி பேட்சுக்கு நாங்கள் ரெகுலராக வந்தே ஆகணும். ஓகேவா? பாருங்கள், இது பேங்க். எஸ், இது அண்ணா நகர். ஓகேவா? பேங்க், ஸ்டடி பேட்ச் அண்ணா நகர். நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் 14 பேர் இருக்காங்க. அவங்க எப்பப்பெல்லாம் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, இது போக அவங்களுக்கு டோட்டல் போட்டிருக்கோம். மார்க்குமே நான் வச்சுருக்கோம். இதிலே வேறு ஷீட்டில் எங்களுக்கு மார்க்கும் வச்சுருப்போம். இப்போ ஃபுல் டெஸ்ட்டில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ரீசனிங் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஆப்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இதுலேருந்து அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, அது நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நாங்கள் ஸ்டடி பேட்சில் நாங்கள் செக் பண்ணுவோம். சரியா? குட். ஓகே, ஸோ ஸ்டடி பேட்ச் எல்லோரும் வாங்க. நீங்கள் தான் வரணும், நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் குவாலிஃபையாக இருக்கணும் அப்படிலாம் கணக்கு இல்லை. ஓகேவா? நீங்கள் வாங்க, நீங்கள் கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள், அது போக நீங்கள் ஸ்டடி பேட்சும் அட்டன் பண்ணுங்கள். இந்த வருஷம் நம்ம எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.